ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மொத்தமா 3 ப்ராடக்ட் வந்து இன்னைக்கு ஐக்யூ லான்ச் பண்ணிருக்காங்க. ஐக்யூவோட Z9s, ஐக்யூவோட Z9s Pro, ஐக்யூவோட மவுஸ் பேட். அது வந்து ரிவ்யூவர்ஸ் கிட். அது கிடையாது. ஐக்யூ உங்களோட பட்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஐக்யூ TWS 1E ஃபர்ஸ்ட் TWSல இது ஐக்யூ. ஆமா, இது எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா இதுவரை இந்த மாதிரி எதுவும் லீக் வருது அதெல்லாம் சொல்லல. ஆனா எங்களுக்கு மட்டும் பாக்குல காமிச்சிட்டாங்க. உங்களுக்கு மட்டும் காமிச்சிருவாங்க. அப்ப நாங்களா நினைச்சா பேலுங்க. அவங்களுக்கு காமிக்க தான் அந்த வீடியோ. சரி ரைட். என்னையா நீ என்ன பேச்சு பேசுற? சரி பிரிங்க. பிரிச்சிருவோம். ஒன்னொன்னா பிரிப்போம். பிரிங்க. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த இத பிரிப்போம். ஆக்சுவலா ஐக்யூ வந்து ஈகோ சிஸ்டம் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பண்ணிருக்காங்க. ஆனா ஃபுல்லா பில்ட் ஆகல. இப்பதான் முத அடி எடுத்து வச்சிருக்காங்க. TWSனால மட்டும் ஈகோ சிஸ்டம் பில்ட் ஆகாது. அதான் முத அடி சொல்லிட்டல. பேக்கேஜ்ல எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. எல்லா TWS அப்படிதானே. பார்க்க நல்லா இருக்கு. ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது இதுல? இதுல 43 hours பேட்டரி இருக்கு. அது போக 30 dB நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு. அப்புறம் கேமிங் சவுண்ட் என்ஹான்ஸ்மென்ட் இருக்கு. ரைட். சவுண்ட் நீங்க கேட்டு பார்த்திருக்க மாட்டீங்க. நான் கேட்டு பார்த்துட்டேன். ஏன்னா பாக்குல எங்களுக்கு கொடுத்தாங்க. சவுண்ட் நல்லா தான் இருந்துச்சு. பட் இப்போ இத பத்தி பேசுறதுக்கு நேரம் இல்ல. நம்ம வந்து எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா இது ஜஸ்ட் அது லான்ச் ஆயிருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தனியா வீடியோ என்ன சொல்லுங்க பண்ணி விட்டுருவோம். இப்போ இந்த ரெண்டு போனை பத்தி தான் பண்ண போறோம். இத பிரிச்சு விடுங்க. மூஞ்சிய மறைக்குது. என்ன சொல்லிருங்க. இது ஒண்ணும் கிடையாது. ரிவ்யூவர்ஸ் கிட். அதனால பாத்தீங்க அப்படின்னா ஐக்யூ Z9s சீரிஸ்னு போட்டு மவுஸ் பேட் கொடுத்திருக்காங்க. ஓலச்சோடி மாதிரி இருக்குன்னு ஒரு பிட் போடலான்னு போட்டேன். அதுக்குள்ள ஓபன் பண்ணி விட்ட நீ என்ன சொல்ல? உங்களுக்குலாம் வராது இது. எத்தனை பேர் அடிச்சுக்க போறாங்கன்னு தெரியல. விடுங்க ப்ரோ, நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்தா. என்னங்க ஒண்ணுமே பிராண்டிங் இல்ல. ஓ இது படக்ஸா? I am the மெகா டாஸ்கர். ஏன் தெரியுமா? 30-40 ஆப் வரையும் அட் டைம்ல வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். அது இதுன்னு பயங்கரமா பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத பத்தி அப்புறம் சொல்றேன். பாத்துக்கங்க. இது இப்படி தான் இருக்கும். நைஸ். அவரை பாருங்க. இங்க பாத்தீங்க. ஐயா பழைய சிம்பு நினைப்பேன். சோ இது வந்து பேஸ் வேரியன்ட், இது வந்து ப்ரோ வேரியன்ட். இந்தாங்க ஆளுக்கு ஒண்ணு அன்பாக்ஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நான் பாக்குல பிரிச்சு பார்த்துட்டேன். அந்த பாத்தீங்களா எடுத்து கொடுக்குறேன். இது வந்து பேஸ் வேரியன்ட், இது வந்து ப்ரோ வேரியன்ட். அதோட அடுத்தடுத்த கலர்ஸ் தான் இதுல வந்து இருக்கு. சரிங்க போடு. எவ்வளவு டைட்டா இருக்கு. அத அமிக்கிட்டே திறந்து அப்படி இப்படி இழுத்தா வந்திருக்கும். இதுதான் ஐக்யூ Z9s Pro. இந்த ரிவ்யூஸ் கிட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா அதோட கீ ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்படியே அட்டையா கொடுத்துருக்காங்க. ப்ரோ எதுக்குன்னு தெரியுமா? நீங்க போய் உள்ள தேடி கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக இதுலயே கொடுத்துட்டேன். கீழே ஸ்கிரிப்ட் பேப்பர் பார்க்க கூடாது. இப்படி பார்த்து சொல்லிடலாம். கம்பெனி சீக்கிரத்தை வெளிய சொல்லாதடா. ப்ரோ இங்க பாத்தீங்களா சுதர்சன் கோட்டை அனுப்பியிருக்காங்க. அதான் இது ரிவ்யூஸ் யூனிட்ல அப்படிதான். அதனால இங்க வருங்க. பிரைஸ் கூட அடுத்து தான் அனுப்பிச்சிருப்பாங்க. ஏன்னா அது வந்து எம்பார்கோல ஷூட் பண்றோம். பிரைஸ் யாருக்கு தெரியக்கூடாது. பட் எனக்கு தெரியும். நான் மட்டும் சொல்றேன் கடைசியில. சரி பேஸ் வேரியன்ட்ல இருந்தே போவோம். முத ஐக்யூ Z9s கத்தி வேணுமே. சீப் டபாக் டம் டம். இல்ல சொன்னா ஓபன் ஆயிருமோன்னு பார்த்தேன். ஓகே ப்ரோ கிரீன் கலர். நான் ஏதாவது சொல்லுவேன் ப்ரோ. அப்புறம் அது சென்சார் நம்ம சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவங்களுக்கே பார்த்தோன்னே புரிஞ்சிடும். இதை பார்த்தோன்னே கழட்டி காட்டியா? ஐ மீன் கவர இங்கிட்டியா? யோ அப்படியா கிளிக்கணும்? ஆமா அந்த கோட் கொடுத்திருக்காங்க. ஓஹோ இதுல மொத்தமா பாத்தீங்கன்னா 2 கலர் இருக்கு. இந்த கிரீன், இந்த டைட்டானியம் கிரே 2 கலர்ல இருக்கு. கேஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ சார்ஜர் 44 வாட் சிம் எஜெக்டர். 40 நாள் முக்கியம் இல்லங்க. சார்ஜர் குடுக்குறான்ல. அடுத்து ப்ரோ வேரியன்ட் வந்து இதுதான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இருந்தாலும் அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸும் காமிச்சிடுறோம். அன்பாக்ஸ் பண்றதுக்கு பின்னாடி ஒண்ணு இருக்கு. இது பல காலமா இருக்கு ஐயா. நான் இப்பதான் பாக்குறேன். அதே அது ஒழுங்கா பிடிச்சனா ஏன்டா அப்படி இருக்க? அதே மாதிரி பேக்கிங், அதே மாதிரி போனு, கலர் மட்டும் வேற. என்னங்கயா போனும் அதே கலர் தான் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க. ஏன்னா இதுலயும் 2 கலர் தான் இருக்கு. ஒன்னு வந்து லெதர் ஃபினிஷ், இன்னொன்னு வந்து மார்பிள் ஃபினிஷ்னு சொல்றாங்க. சோ மார்பிள் மாதிரி இருக்கா? ஆமா மார்பிள் கலர். ஏன் ப்ரோ 3 ஃபோன் இருக்கு. கிவ் எதுவும் பண்ணுவீங்களா? இல்ல இது ரிவ்யூக்கு வந்தது. 2 போன் டெஸ்டிங்க்கு. அண்ட் இந்த போன் உங்களுக்கு பிரிச்சு காட்டுறதுக்காக வேற எதுவும் கிடையாது. இதுலயும் கேஸ், வாரண்டி இன்ஃபர்மேஷன்ஸ். இங்க என்ன மாறும் அப்படின்னா ப்ரோ வேரியன்ட்னால 80 வாட்ஸ் அடாப்டர் இருக்கும். அவ்வளவுதான். வேற எதுவும் வந்து அன்பாக்சிங்ல வித்தியாசம் இல்ல. கிட்டத்தட்ட சேம் பேக்கேஜிங் தான். இதுல இந்த டிசைன் பாத்தீங்க அப்படின்னா ப்ரோ பாக்கையில வந்து ஐக்யூ 12 மாதிரி இருக்கும். அண்ட் இத பாக்கையில வந்து புதுசா இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கும். புரிஞ்சதா? அது என்னன்னு புரிஞ்சுனா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வீகன் லெதர் வேணும் அப்படின்னா ப்ரோ வேரியன்ட்ல மட்டும் வந்து இருக்கு. ஆரஞ்சு கலர்ல பார்க்க நல்லா இருக்கு. இந்த ஆரஞ்சை பார்த்தோன்னே எனக்கு சங்குனி ஆகும். சங்கு தம்பி. ஓகே ப்ரோ எதுல இருந்து போலாம்? டிஸ்ப்ளேவா, ப்ராசஸரா, கேமராவா? எல்லாத்த பத்தியும் பார்க்கணும்ல. எல்லாத்த பத்தியும் சொன்னாதான் உங்களுக்கும் தெரியும். ஆனா மேட்டர் என்ன அப்படின்னா ரெண்டத்தை பத்தி சேர்த்து பார்க்க போறோம். தனித்தனியாலாம் பார்க்க போறது இல்ல. இந்த 2 போனுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அது என்னென்ன சிமிலாரிட்டிஸ் அப்படின்றத வந்து பார்க்க போறோம். முதல்ல இதோட அந்த திக்னஸ் கம்மியா தான் இருக்கு. 7.49 mm. அது நிறைய போன்ல இருக்கு. பட் இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 5200 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஆனாலும் திக்னஸ் வந்து அவ்வளவுதான் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அதுவும் பிளாட் கிடையாது. கர்வ் டிஸ்ப்ளே கொடுத்தும் இவ்வளவு தூரத்துல நாங்க மெயின்டைன் பண்ணிருக்கோம் அப்படின்னாங்க. பார்க்க எப்படி இருக்கு? 5500 mAh கொடுத்து இவ்வளவு ஸ்லிம்மா கொடுத்திருக்காங்கன்னா பரவாயில்ல. வெயிட்டுமே லைட் வெயிட்டா இருக்கு. ரொம்ப ஃபீல் ஆகல.
5000 mAh பேட்டரி இருக்க மாதிரி ஃபீல் ஆகல. இதுக்கு முன்னாடி ஒரு மொபைல்லயுமே பார்த்தோம். பட் நம்ம வந்து ஆன் பேப்பர் தாண்டி லைவாவே எவ்வளவு இருக்கு அப்படின்றதையும் வந்து பார்ப்போம். அந்த ஸ்கேல் எடுங்க. பேஸ் வேரியன்ட் 9S 182 கிராம்ஸ். இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். 191. ரைட். ஒரு கேமரா ஆட் பண்ணிருக்காங்கல ப்ரோ. கேமராக்கு 6 கிராமா? கேமரா அதுக்கு சென்சார் வெயிட் வந்து ரீசனபிளா பண்ணிருக்கலாம். இந்த பேட்டரியை பத்தி சொல்லணும் அப்படின்னா நாங்க யூஸ் பண்ண வர இப்ப ரீசெண்டா நாங்க பாக்கு போயிருந்தோம். அங்க வந்து நாங்க கிட்டத்தட்ட 5 நாள் யூஸ் பண்ணப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 தடவை தான் வந்து சார்ஜே போட்டிருப்பேன். அப்கோர்ஸ் இன்டர்நெட் பெருசா யூஸ் பண்ணல, வெறும் கேமரா மட்டும் தான் யூஸ் பண்ணோம். இருந்தாலும் ஒன் டே ஃபுல்லா, அதாவது காலையில இருந்து சாயங்காலம் வரையும் கிடையாது, காலையில இருந்து நைட் வரையும் யூஸ் பண்ணாலும் மிச்ச பேட்டரி வந்து இருந்தது. அதே மாதிரி கம்பெனியும் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் நாங்க மெயின்டைன் பண்றோம். 1200 சைக்கிள்ஸ் வரையும் வரும். 4 வருஷம் வரையும் யூஸ் பண்ணாலும் பேட்டரிக்கு பெருசா எந்த பஞ்சாயத்து வராதுன்னு சில ப்ராமிஸ் வேற பண்றாங்க. எனக்கு இதுல அட்வான்டேஜ் பட்டது என்ன அப்படின்னா ஒரு 50% பாத்தீங்க அப்படின்னா 20-25 மினிட்ஸ்க்குள்ள சர்றன்னு ஏறிடுது. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, இது உண்மையில 5500 இருக்குமா இல்ல எதுவும் ஏமாத்துவாங்க? இல்ல இருக்கும். என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ப்ராபபிலி ஒரு பேட்டரியா இருக்கும், அப்படி இல்லாட்டி 2 பேட்டரியா ஸ்ப்ளிட் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து ஆகணும் அப்படின்னா. நான் வந்து இந்த பெஞ்ச்மார்க்ஸ் ஆப் இருக்குல்ல, அது உள்ள போய் பார்த்தப்ப வந்து ஒரு 5500 அப்படின்றது வந்து கரெக்டா தான் காமிக்குது. அதனால வந்து ஏமாத்த வாய்ப்பு கிடையாது. ரெண்டாவது விஷயம் வந்து 2 போன்லயும் சேமா இன்னொன்னு பார்க்க முடியும். உங்களால என்னன்னு தெரியுதா? டிஸ்ப்ளேவா? டிஸ்ப்ளே கர்வ்டு பேனல், அதோட சைஸ், ரெஃப்ரெஷிங் ரேட், ரெசல்யூஷன், உள்ள இருக்கிற அந்த டெக்னாலஜி, 1 பில்லியன் கலர்ஸ், அந்த HDR பிளஸ், இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ எல்லாமே பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் சேம் தான். என்ன வித்தியாசம் அப்படின்னா ப்ரோ வேரியன்ட்னால 4500 நிட்ஸ் வந்து லோக்கல் பீக் பிரைட்னஸ் இருக்கும், இதுல வந்து 1000 நிட்ஸ் லோக்கல் பீக் பிரைட்னஸ் இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். மிச்சபடி ப்ரொடெக்ஷன் முதற்கொண்டு அதே தான். இல்ல ஆனா இதெல்லாம் எந்த பட்ஜெட்ல வரும்? ஏன்னா 4500ன்றது இப்போ கொஞ்சம் அதிகம் தானே ஐயா. 4500ன்றது வந்து எந்த இடங்கள்ல யூஸ் ஆகும் நம்மளும் பல வீடியோல பேசிட்டோம். எல்லா இடங்கள்லயும் 4500 ஒர்க் ஆகும். இல்ல ப்ரோ, அப்படினாலுமே HDR வீடியோ பார்க்கல பீக் பிரைட்னஸ் அடிக்கிறப்போ 4500னா அதிகம் தானே. பட்ஜெட் வந்து கடைசியில சொல்றேன். அது எந்த பட்ஜெட்டுக்கு தெரிஞ்சாதான் நல்லா இருக்கும். இப்ப சொல்லிட்டா வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு ஆர்டர் பண்ண போயிடுவாங்க. இல்ல பாட்டி, இப்ப எனக்கு சந்தேகம் நிறைய ஆகுது பாட்டி. டிஸ்ப்ளே பார்க்க எப்படி இருக்கு அதை சொல்லுங்க, உங்க ஃபீட்பேக். நல்லா இருந்துச்சு. நான் அந்த ஒரு நாள் யூஸ் பண்ணி பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. எனக்கு டிஸ்ப்ளே பிடிச்சது. இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருமே நல்ல ஓரளவு ஃபாஸ்டா வந்து ஒர்க் ஆச்சு. ஸ்பீக்கருக்கும் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க, டால்பி அட்மாஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுலயும் அதுவும் சேம் தான். இப்ப எதுதான் சேமா இல்ல ஐயா? சேஞ்சுன்னு பாத்தீங்கன்னா இன்னும் 2 விஷயம் இருக்கு. முதல்ல ப்ராசஸர், ரெண்டாவது இந்த மாடியில பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கேமரா. சோ இதுல ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸர்ல என்ன சேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோ வேரியன்ட்ல நம்மளுக்கு 7 Gen 3 வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. யூசுவலா 7 Gen 3 வந்து இப்போ இந்த பட்ஜெட்ல நிறைய நம்மளால பார்க்க முடியுது. ஆனா மிச்ச 7 Gen 3 எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு வந்து ஒரு 6.25 லட்சம், 7 லட்சம், 7.5 லட்சம் அப்படின்னு போய்கிட்டு இருக்கேல 8.2 lakhs வரையும் நான் வரையும் ஆண்ட்ராய்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு 8-10க்கு மேல போச்சு. கேம் விளாண்டோம், ஹீட் பெருசா ஆகல, லைட்டா பாத்தீங்கன்னா தெரிஞ்சது. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா 40 ஆப்ஸ் வரையும் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும்னாங்க. சோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு உண்மையாவே கம்பீட் பண்ற மாதிரி தான் அந்த ஹார்ட்வேர் வந்து கொடுத்துருக்கான். ஆனா இந்த வேலை எந்த வேலைன்னு சொல்லவே இல்லை. அது சொல்றேன் சொல்ல மாட்டான். அட சொல்றேன்டா, ஒண்ணு போயுமா. இது வந்து அண்டர் 25K, இது அண்டர் 20K. ஒரு சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ண வரீங்களா? முடிஞ்சு வச்சு இருங்கடா. சோ 25000 ரூபாய்க்குள்ள எனக்கு தெரிஞ்சு ஓரளவு நல்ல கம்ப்ளீட் பண்ற மாதிரி தான் ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. ஹார்ட்வேர் என்னது? அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. ஸ்டோரேஜ் நிறைய ஆப்ஷன் இருக்கு. என்ன சொல்லியா? என்னன்னா UFS 2.2வும் LPDDR4X RAM தான் கொடுத்திருக்காங்க. சோ இது பொதுவா பாத்தீங்கன்னா 25000 ரூபாய்க்குள்ள இன்னும் அடுத்த லெவல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். பட் என்னன்னா 7 Gen 3 கொடுத்ததனால கொஞ்சம் பூசி முழுகிட்டாங்க, வேற எதுவும் கிடையாது. ஆனா இத பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா Dimensity 7300. என்ன ப்ரோ, அவங்களே வந்து 7200 சொல்லி 20000 பட்ஜெட்டுக்கே விட்டுறாங்க. இப்ப மறுபடியும் அதே பட்ஜெட்டுக்கு 7300 தானா? ஐயா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 20000 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு கர்வ் ஸ்கிரீன் வேணும், 5500 mAh பேட்டரி வேணும், நல்ல திக்னஸ் கம்மியா ஒரு போன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த போன். இல்ல எனக்கு 7200 தான் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த போன் பிளாட் ஸ்கிரீன் போறனா வந்து போய்க்கலாம், அது அதுக்கு இருக்கு. சோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து டார்கெட் பண்றாங்களா. பட் அதர் தென் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு போனுக்கும் அந்த கேமிங் ஃபீச்சர் இருக்கும்ல, 4D வைப்ரேஷனா இருக்கட்டும், அந்த மோஷன் கண்ட்ரோலா இருக்கட்டும், அந்த மாதிரி கேமிங் ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேம் தான், எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ரெண்டுலயும் ஓரளவு ரீசனபிளா தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பெர்ஃபார்மன்ஸ்லயும் ப்ரோ வேரியன்ட்ல என்ன வித்தியாசம் அப்படின்னா இங்க வந்து லிக்விட் கூலிங், வேப்பர் சேம்பர் கூலிங் கொடுத்துருக்காங்க. அங்க இது இல்லையா? கிடையாது. ஆனா ரொம்ப உபயோகம் அப்படிலாம் இல்ல, ஓரளவு ஓகே. கேமரா அதுல கண்டிப்பா கேமரால சேஞ்ச் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாடியூல் சேஞ்ச் ரெண்டு. அது போக எக்ஸ்ட்ரா ஒரு கேமரா வேற இருக்குல. என்ன கேமரா? வைட் ஆங்கிள் 8 மெகா பிக்சல், அது ப்ரோ வேரியன்ட்னு காட்டணும்ன்றதுக்காக இதுல வந்து 8 வச்சிருக்காங்க. ஆமா, மெயின் சென்சார் ரெண்டுலயுமே ஒண்ணுதான். சோனி IMX tab 50 ரைட். அது ஏன் சொல்றதுக்குள்ள ஆனா கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சோனி IMX 882. ஆமா, அந்த சென்சார் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. போட்டோ நல்லா இருந்துச்சு, எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. எங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா பாக்குல போய் நாங்க எடுத்த போட்டோஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பார்க்க சூப்பரா இருக்கும், கலர்ஸ் நல்லா இருக்கும், ஓகே நல்லா இருந்துச்சு. அந்த டைனமிக் ரேஞ்சும் பாத்தீங்கன்னா ஓரளவு ஓகே. இந்த பட் என்னன்னா கேமராமேனும் நல்லா எடுத்திருக்காரு. எடுத்திருக்காரு. ரொம்ப நன்றி.
பட் என்னன்னா டீடைல் மட்டும் கொஞ்சம் ஏதோ தொலைஞ்சு போற மாதிரி இருந்தது. சொல்லணும்னா 2x போர்ட்ரேட்ல வந்து லைட்டா ஸ்மெட்ஜஸ் ஆயிருக்கு. ஆமா அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி ஃபீல் இருந்துச்சு. பட் என்ன வந்து ஆச்சரியமா இருந்துச்சுன்னா இண்டோர்ல கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அது அந்த சென்சார் வந்து நல்லா வந்து கேப்சர் பண்ணதான் தெரியல. இண்டோர்ல லோ லைட்ல பாத்தீங்கன்னா போர்ட்ரேட்டும் சரி அந்த 2xம் சரி ஓரளவு பார்க்க நல்லா இருந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. அந்த போட்டோஸ் தான் இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. வீடியோ வந்து 4K 30 FPS ல தான் எடுக்க முடியும். ப்ரோலயே ஆமா ப்ரோலயே 30 தான், பேஸ் வேரியன்ட்லயும் 30 தான். ரெண்டுலயும் தான் சேம் சொல்லிட்டேன்ல, ஃபீச்சர்ஸும் சேம் தான். அதான் 4K 60 இல்ல கிடையாது. ஸ்டெபிலைசேஷனுக்கு OIS கொடுத்திருக்காங்க. ஸ்டெபிலிட்டி ஓரளவு நீட்டா இருந்தது. கிளாரிட்டியும் பெருசா பஞ்சாயத்து இல்ல. செல்ஃபி வந்து 16 மெகா பிக்சல். செல்ஃபி ரொம்ப சூப்பர் அப்படிலாம் சொல்ல முடியாது, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. இந்த செல்ஃபி தான் அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த போட்டோ எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் நாங்க பாக்கு போனப்ப எடுத்த போட்டோ. ஆனா இந்த பட்ஜெட்டுக்கு இந்த கேமரா நல்லாவே இருக்குன்ற. ஐக்யூ கேமரால பிடிச்சது என்னன்னா அந்த கொஞ்சம் ஒரு சில கஸ்டமைசேஷன் வந்து நல்லா இருக்கும். அந்த அது என்ன ஸ்பீட் மோஷனா டென்ஷன்ல வளராது, கரெக்டா சொல்லு. டைம் லாப்ஸ் அதெல்லாம் வந்து தனித்தனியா வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கும். என்னங்கயா என்ன சொல்ல வந்தீங்க? ஏஐ எதுவும் கொடுத்திருக்காங்களா? இருக்கு இருக்கு இருக்கு. அது அடுத்து வரேன். ஏஐ இல்லாம 2024ல ஒரு போனா என்ன பேச்சு பேசுறீங்க? அதுக்கு முன்னாடி இன்னொரு மேட்ரு, இந்த பேரை கூட மாத்தாம ஒன்று வச்சிருக்காங்க பாருங்க. ரவுண்டா ஆரா லைட். இது வந்து ஸ்டுடியோ குவாலிட்டியில் நீங்க போட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். ஸ்டுடியோ லைட்டை தூக்கி போடுங்க. சோ இந்த போட்டோ வந்து ஓரளவு நல்லா தான் இருக்கும். அண்ட் அதை தாண்டி பாண்டி கேட்ட மேட்ரு ஏஐ. சோ ஏஐல என்ன அப்படின்னா ஏஐ இந்த ஆப்ஜெக்ட் எரேசரும் ஏஐ போட்டோ என்ஹான்ஸ்மென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மோட் இருக்கு. ரெண்டை தவிர வேற எதுவும் கிடையாது. ரெண்டும் ஓரளவு பேசிக். பரவாயில்ல, இதோட முடிச்சுக்கிட்டாங்களே, அதோட நல்ல சந்தோஷம். வாழ்த்துக்கள். அதை தாண்டி மிச்சபடி பெரிய சேஞ்ச்லாம் ரெண்டுத்துக்கும் கிடையாதுங்க. ஃபன்டச் OS 14 மேல Android 14 இருக்கு. 2 வருஷம் OS அப்டேட், 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச். ஆமா ஆமா அது பேஸ் வேரியன்ட்லயும் அதான், ப்ரோ வேரியன்ட்லயும் அதான். அதே மாதிரி ஸ்மார்ட் சைட் பார், மினி விண்டோ, 40 ஆப்ஸ் வரையும் வச்சுக்கலாம். 40 ஆப்ஸ்க்கு மேல இன்ஸ்டால் பண்ணவே முடியாது. இல்ல பண்ணலாங்க. அது வந்து பேக்ரவுண்ட்ல வந்து ரன் ஆகிட்டே இருக்கும்ன்றாங்க. சோ யூஸ் பண்ண எப்பவுமே நல்லா தான் இருக்கும். அது கூடவே ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்பும் இருக்கு. சோ இது வந்து இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள். இதை தவிர வேற என்ன கவர் பண்ணல என்ன சொல்லணுமா? இந்த கேஸ் போடல, எதுவும் கவர் பண்ணல. இந்த இருக்கு. ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்ற போறேன். இவங்கள ஒழிக்கிறதுக்கு எதுவும் வழியே இருக்க ஒரு மாட்டேங்குது. வீடியோ முடிய போது ஒரு மொக்கஜோ கூட போடல. வீடியோவே முக்கியமா இருக்குமா? வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. என்ன வேணுமோ சொல்ல வந்தீங்க? ஒன்னும் சொல்லல, அவ்வளவுதான். வேலை தான் சொல்லணும். வேலை எனக்கு தெரியும் சொன்னேன், சொல்லிட்டீங்க முன்னாடியே. ஆமா அதையும் சொல்லிட்டேன். ஆனா அது கரெக்டான பிரைஸ் கிடையாது. சோ எனக்கு தெரிஞ்சு இப்ப லீக் படி எங்களுக்கு ஓரளவு தெரிஞ்ச வர பாத்தீங்க அப்படின்னா 18K வந்து பேஸ் வேரியன்ட்டும் ப்ரோ வேரியன்ட் வந்து 21K வந்து வரதா சொல்றாங்க. சூப்பர். நல்ல பிரைசிங்கா படுது. பட் இங்க என்ன மேட்டர் அப்படின்னா நீங்க கவனிக்க வேண்டியது, இது எக்ஸாக்ட்டா எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு எல்லா ஆஃபர்ஸும் சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வேணா எக்ஸ்ட்ரா டீடைல் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுங்க. அப்ப எக்ஸாக்ட்டான பிரைஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரு 25,000 ரூபாய்க்குள்ள இந்த போன் வந்துச்சு அப்படின்னா குட். இது 20,000 ரூபாய்க்குள்ள ஆஃபர் இல்லாம வந்தது அப்படின்னா குட். ஒரு வேல்யூ நீங்க சொன்ன பிரைஸுக்கு வந்தா தாராளம்யா. சூப்பர் தெரிஞ்சு. ஓரளவு நல்லா தான் இருக்கும். இம்ப்ரெஷனா பார்க்கையில நான் சொல்றேன். சரி ரைட். இந்த போன் நிறைய பேருக்கு ஐக்யூ யாருக்காவது அப்பா மாதிரி ஆட்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றோம்னா ஐக்யூ அதென்ன பிராண்ட் அப்படி. அதென்ன அப்பா இப்ப இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னா கூட ஐக்யூவா அப்பலாமா பிராண்ட் வச்சிருக்காங்க. இவங்க கிட்ட சர்வீஸ் சென்டர் இருக்குதா? அதான் அப்படிதான் இருக்கு நிலைமை. ஆமா ஐக்யூ நிறைய ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓரளவு ப்ராமிசிங்காவும் சில ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லாவும் இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா ஓரளவு இப்ப வந்து ட்ரஸ்ட் வந்து பில்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுல இவங்க பண்ண ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கேட்டீங்களா கடைசியா அந்த சர்வீஸ் சென்டர். அங்காளி இவங்க சேர்ந்துட்டாங்க. ஆமா நீங்க வந்து ஐக்யூக்குன்னு தனி சர்வீஸ் சென்டர் கிடையாது, விவோ சர்வீஸ் சென்டரே வந்து போய்க்கலாம். அப்கோர்ஸ் விவோ வந்து பரவி கிடக்கு, எல்லா ஊர்கள்லயும் கிடக்குது. என்னதான் வந்து ஆத்தரைஸ்டாவே இருந்தாலும் அங்க போய் நீங்க வந்து ஐக்யூ பண்ணிக்கலாம்ன்றது அட்வான்டேஜ். சோ இருக்கு சர்வீஸ் சென்டர், நீங்க போய் பாருங்க. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு ஓரளவு நல்லா தான் ஐக்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தோணுது. பரவாயில்ல, பட்ஜெட்ல நல்லா பண்றாங்க. இல்ல டாப் எண்ட்லயுமே சூப்பரா பண்ணுவாங்க. எனக்கு என்னன்னா ப்ரோ இவன் பண்றதுலயே ஒரு பெரிய விஷயம் என்னன்னா காப்பி அடிக்கிறதா? இல்ல ப்ரோ இரியா, ஏன் இதெல்லாம் வந்து உண்மையை சொல்ற? ஒருத்தர் என்னன்னா இதே மாதிரி ஒரு போனை வந்து இருக்கிறதுலே ஹை காஸ்ட் வச்சு விக்கல, அதே போனை பேரை மாத்தி நல்ல ஓரளவு ரீசனபிள் பிரைஸ் கொண்டு வரும். அது எனக்கு உண்மையாவே, ஏன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டைம் 30,000 40,000 போச்சு. 50,000 ரூபாயில இருந்துச்சா ப்ரோ வேரியன்ட்? இங்க பாருங்க 18,000 21,000 வந்து. ஏன்னா இப்படி வச்சு பார்க்கும்போது என்ன தெரியும் உங்களுக்கு? இது விவோன்னு தெரியுமா ஐக்யூன்னு தெரியுமா? அது சொல்ல என்ன தெரியும் சொல்லுங்க. இப்படி வச்சு பார்க்கும்போது என்ன தெரியும் உங்களுக்கு? அந்த பிராண்ட் என்ன பிராண்ட்னு தெரியாது. ஆனா எனக்கு இந்த டைம் இருந்த ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, 20,000 ரூபாய்க்குள்ள ஆல்ரெடி ஒரு போன் இருக்கேல, இது எதுக்குன்னு தோணுச்சு. பட் அது அவங்கவுங்க தேவைதான். அவன் சொன்ன மாதிரி கர்வ் ஸ்கிரீன் தான் வேணும், இதுதான் வேணும், அதானே இதான் நீட பொறுத்து வாங்கிக்க. பிளாட் ஸ்கிரீன் தான் வேணும், இல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் வேணும், அதான் 25,000 ரூபாய்க்கு. இது வந்து ஐக்யூ Z7 Pro இருக்குல்ல, அதோட அப்கிரேட் அப்படின்னு சொல்லிட்டான். சரி எம்பாரக்குள்ள வீடியோ கொடுக்கணும், டக்குன்னு எடிட் பண்ணுவோம். வாங்க போவோம், கிளம்பு 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 கிளம்பு. இப்போ வர்ற போன்லாம் பார்க்கல அந்த டயலாக் தான் ப்ரோ. ஆமா தெரியாது.